இன்றைக்கு தமிழ், தெலுங்கு ஆகிய இருமொழிகளிலும் பிரபலமான கதாநாயகியாக இருக்கின்ற கீர்த்தி சுரேஷுடைய தாயாரான மேனகாவும் ஒரு நடிகை அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த மேனகாவுக்கும் எனக்கும் ஒரு விஷயத்திலே சம்பந்தம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் என்னை பலருக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் தெள்ளூர் மு. தர்மராஜன். அவர் தான் என்னை முதலாக சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்படி நான் இந்த சினிமாவுக்கு அறிமுகமாக யார் காரணமாக இருந்தாரோ அந்த தெள்ளூர் மு. தர்மராஜன் தான் மேனகாவையும் முதல் முறையாக இந்த சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர் உண்மைக்கே வெற்றி என்ற பெயரில் ஒரு படம் தயாரித்தார். அந்த படத்தில் தான் மேனகா கதாநாயகியாக முதலாக அறிமுகமானார். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. ஆனாலும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக அந்த படம் வெளிவரலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மேனகாவை சந்தித்தார் கதாசிரியர் வியட்நாமோடு சுந்தரம். ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்ற பேரில் வேந்தன்பட்டி அழப்பன் ஒரு படத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தார். ஆனால் சரியான கதாநாயகி அவருக்கு கிடைக்கல. அதை பற்றி மேனகாவிடம் சொன்ன வியட்நாமோடு சுந்தரம், நீ போய் வேந்தன்பட்டி அழப்பனை பார், நிச்சயமாக உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல வேந்தன்பட்டி அழப்பனை சந்தித்தார் மேனகா. அவரை சந்தித்த அடுத்த நிமிடமே அந்த படத்துக்கு கதாநாயகியாக அவரை ஒப்பந்தம் செய்து விட்டார் வேந்தன்பட்டி அழப்பன். அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமான போது மேனகாவுடைய பெயர் பத்மா என்று இருந்தது. அவருடைய பத்மா என்ற அந்த இயற்பெயரை மேனகா என்று மாற்றி வைத்தது கூட வேந்தன்பட்டி அழகப்பன் தான்.